அர்த்த என்ன பான பாவ அப்படின்னு நம்ம உணர்ச்சினால தானே நமக்கு உயிரே புரியுது. நான் உயிரோட இருக்கிறேன்னு எப்படி புரியுது? இந்த ஐப்புலங்கள் ஏற்படுத்துகிற உணர்ச்சினால தான் நாம் இங்கே இருக்கிறேன்னதே நமக்கு தெரியுது. இதுக்கு பாவான்னு சொல்லுவோம். ராக இது நம்ம கையில் இல்லை, இது படைத்தல். அது ஒரு ராகம் ஏற்பட்டிருக்குது, அதை நீங்கள் ஒன்றும் மாற்றிக்க முடியாது. அது அப்படி தான். இந்த உயிருக்கு மூலமானதுக்கு, பொருள் தன்மைக்கு, ஆகாயத்துக்கு, பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ராகம் இருக்குது. ஆனால் அந்த ராகத்துக்கு ஒத்து ஒரு மாதிரி தாளம் போட்டிங்கன்னா தாளம் போட்டிங்கன்னா நம்ம உயிர், நம்ம வாழ்க்கை ஒரு வெற்றிகரமாக ஆனந்தமாக நடக்கும். சரியான தாளம் போடலைன்னா வாழ்க்கைன்றது நம்ம நசுக்கி போட்டுடுவோம். இவ்வளோதான் கற்றுக்கணும். ஒன்று தானே பண்ணணும். நம்ம 2 அவரே பண்ணி வச்சுட்டாங்க. நாம் சரியான தாளம் போட்டுக்கணும், அவ்வளோதான். தப்பாக போட்டால் அந்த ராகம் நம்ம நசுக்கிடுவோம். கரெக்டாக தாளம் போட்டால் நம்ம வாழ்க்கைன்றது ஒரு பிரமாதமான ஒரு அனுபவமாக நமக்கு நடக்குது. இந்த அடிப்படை புரிஞ்சு ஒரு கலாச்சாரம் உருவாக்கணும். இதுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த காலத்தில் 8-10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இந்த தொழில் வெறும் கப்பலில் போனதில்லை, நடந்து போனவங்க. இங்கே அந்த சிரியா, அந்த இஸ்ரேலு, அந்த லெபனான், அந்த ஃபுல் அந்த ஏரியா எல்லாமே, அந்த டமாஸ்கஸு, ஜெருசலம் எல்லாமே வெறும் இந்தியாவிலேருந்து இந்த நம்ம நாட்டிலேருந்து போகிற தொழிலாளுக்கு மேலே டேக்ஸ் போட்டு பெரிய பெரிய நகரங்கள் கட்டினாங்க. இப்போ அந்த சிரியாவில் நீங்கள் நியூஸில் எல்லாம் படிச்சிருக்கலாம். அந்த அலேப்போன்ற ஒரு ஊர், பிரமாதமான ஊர். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்தேன். இப்போ எல்லாம் அடித்து போட்டாங்க இந்த போரில். இந்த ஊர் கட்டினது இந்த நாட்டிலேருந்து போகிற தொழிலாளர்கள் எல்லாமே டேக்ஸ் போட்டு கட்டின ஊர், பெரிய ஊர், நகரம். 8000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இப்போ கூட உயிரோடு இருக்குது. 8000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ தொழில் பண்ணணுன்னா அந்த தொழில் என்ன ஒரே நாளில் வளரணுமா? ஒரு 2-3 5,000 வருஷம் பண்ணியிருந்தால் தானே இவ்வளோ வளரும். இங்கேருந்து நடந்து போனால் 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகும் திரும்பி வர்றதுக்கு. இது வெறும் தொழில் இல்லை, இது பெரிய சாகசம். செல்ஃபோன், இமெயில் இல்லையே, போன ஆள் வருவானோ இல்லையோன்னு தெரியலையே. இங்கே குடும்பம், மனைவி, குழந்தை விட்டுட்டு போனால் திருப்பி வருவானோ இல்லைன்னு தெரியல. அப்படி இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் போய் தொழில் பண்ணி திரும்பி வந்து மாத்தான ஒரு நாடு உருவாக்குனாங்க. இது எல்லாம் உருவாக்குறதுக்கு இது இப்படி ஏற்படுறப்போ வெளியில் இருக்கிறவங்க நமக்கு ஹிந்துன்னு பேர் கொடுத்தாங்க. எதுக்கு இப்படி பேர் கொடுத்தாங்கன்னா, ஹிமமலையிலேருந்து இந்து சாகரத்து வரைக்கும் இருக்கிற ஒரு நாட்டுக்கு ஹிந்துஸ்தான் பேர் கொடுத்துட்டாங்க. எது இப்போ நாம் இந்தியன் ஓஷன்னு சொல்லிக்கிறோமோ இது இந்து சாகரம்னு சொன்னாங்க. இமமலை மேலே அங்கேருந்து இங்கே இருக்கிறவருக்கு நாடு ஃபுல்லாக ஹிந்துஸ்தான் பேர் கொடுத்தாங்க. இது ஒரு மதத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஒரு பூகோளத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பேர். இமமலையிலேருந்து இந்து சாகரத்து வரைக்கும் இருக்கிற நாடுக்கு ஹிந்துஸ்தான் வெளியிலேருந்து பேர் கொடுத்தாங்க. நாம் எப்படி நமக்கு அப்போ நாம் ஹிந்துஸ்தானான்னு சொல்லிக்கல, நாம் பாரதம்னு சொன்னோம். அவர் நம்ம ஹிந்துஸ்தான் கூப்பிட்டாங்க. இது மதத்தினால ஏற்பட்ட பேர் இல்லை, இது பூகோளத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பேர். இந்த கலாச்சாரத்தில் ஒரே நோக்கம். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், தொழில் பண்ணிக்கலாம், போர் போட்டுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். எதே பண்ணாலும் ஒரே நோக்கம், முக்தி அடையணும். ஒரே நோக்கம். மித்ததெல்லாம் நடக்கும் சுத்தம், ஆனால் ஒரே ஒரு நோக்கம். இந்த நாட்டில் பிறந்தால் ஒரே நோக்கம், நமக்கு முக்தி அடையணுன்ற ஒரே நோக்கம். இப்போ கூட சும்மா இந்த ஒரு கிராமத்துக்கு நான் போனேன்,
படிப்பில்லாதவனே, எழுத்தில்லாதவனே, ஒன்றும் தெரியாதவனே, அவனு அங்கே போய் என்னையான்னு கேட்டான். அவனும் எனக்கு தங்கத்து குதிரை வேணும்னு ஒன்று கேட்க மாட்டான். ஐயா எனக்கு முக்தி வேணியான்னு கேட்குறான். இப்போ கூட எங்கே உலகத்தில் எங்கேயும் இப்படி கிடையாது. கலாச்சாரத்தில் ஊறிடுச்சு. நம்ம இருக்கிற நிலை தாண்டி போகணும், ஒரு சுதந்திரமான நிலைக்கு வரணும். நம் எல்லையோட இருக்கிற நிலை தாண்டி எல்லை இல்லாத நிலைக்கு வரணும்ன்றது அது ஒன்றும் மனத்தில் அவனுக்கு புரியலனாலும் அந்த நோக்கம் இருக்குது. அறிவுபூர்ணமாக அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படி இருந்தாலும் கலாச்சாரத்திலேயே ஒரு நோக்கம் ஏற்படுத்தி வச்சுருக்குறோம். இந்த ஒரு நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.